ஒரு தோட்டத்துல இருக்கிற வீட்டுல ஒரு எலி இருந்துச்சு. அந்த எலிக்கு ஒரு குட்டி எலி பிறந்துச்சு. பிறந்து கொஞ்ச நாளே ஆன அந்த குட்டி எலி அம்மா கிட்ட சொல்லாம ஊர் சுத்த போச்சு. அந்த எலி அதுவரைக்கும் மத்த மிருகங்களையோ வெளி உலகத்தையோ பார்த்தது இல்லை. அப்படி ஊர் சுத்த போன குட்டி எலி சாயந்தரம் திரும்பி வந்துச்சு. அந்த எலியோட அம்மா ரொம்ப கோபப்பட்டு இன்னைக்கு என்ன என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த குட்டி எலி ஒரு மிகப்பெரிய ராட்சசனையும் ஒரு கனிவான சாதுவையும் சந்திச்சேன்னு சொல்லுச்சு. அந்த எலி தொடர்ந்து சொல்லுச்சு, நான் வெளியில போனதும் அவங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த ராட்சசன் கலர் கலர் தொகைகளோட கூரிய நகங்களோட இருந்தான். பயங்கரமா பக்கத்துல அந்த சாது இருந்தாரு. வெண்மை நிறத்துல, உடல் முழுசும் வெல்வெட் போல மெது மெது தோலோட, குட்டியா அழகான வாளோட இருந்தாரு. நான் அவர்கிட்ட போய் நட்பு வச்சுக்கிடலாம்னு கிட்ட போனேன். அப்ப அந்த ராட்சசன் வந்து கொக்கரக்கோன்னு கூவி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நான் பயந்து போய் இங்க ஓடி வந்துட்டேன்னு சொல்லுச்சு. அப்பதான் அந்த அம்மா எலிக்கு தன்னோட குட்டி எலி யார சந்திச்சுச்சு, யாரு அந்த ராட்சசன், யார் அந்த சாதுன்னு எல்லாம் புரிஞ்சிச்சு. அந்த அம்மா எலி தன்னோட குட்டி கிட்ட சொல்லுச்சு, நீ பார்த்து, சாதுன்னு சொல்லுற உயிரினத்துக்கு பேரு பூனை. நம்மள மாதிரி எலிகளை திங்கிறது தான் அதோட வேலை. அதோட தோற்றத்தை வச்சு அது சாதுன்னு நம்புறது தப்பு. அதே நேரத்துல அந்த பூனை உன்னை திங்க விடாம செய்ய கொக்கரக்கோன்னு கத்தி உன்னை காப்பாத்துன உயிரினம் பேரு சேவல். எப்போதும் உருவத்தை வச்சு ஒருத்தரோட குணத்தை எடை போடக்கூடாதுன்னு சொல்லி புரிய வச்சுச்சு. அந்த அம்மா எலி